இலங்கை நாட்டிற்கு குறிப்பாக யாழ்ப்பாணுக்கும் உலகறிய பெருமை சேர்த்த இந்தியாவின் சீத்தமிழ் சரிகமபா போட்டியில் பங்கு பெற்றி சரிகமபா டைட்டில் வின்னர் கில்மிஷா பத்தி நம் அனைவரும் அறிந்தது. இதன் மூலம் அவர் உலகறிய பெரும் வரவேற்பை பெற்றதுடன் அவருக்கான வரவேற்பு நிகழ்வுகளும் பிரம்மாண்டமாக யாழிலும் இடம்பெற்றது. முன்னாள் ஜனாதிபதியின் சந்திப்புடன் நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் சார்பில் ஜனாதிபதி அவர்களின் பாராட்டையும் ஆசியையும் பெற்று தன் இசை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் சீனிவாசன் சார் கூறியது போல் அவரை சினிமாவில் பாடவும் செய்தார். இவ்வாறு தம் இசை பயணத்தின் கடவுளின் ஆசியுடனும் மக்களின் மனதிலும் இடம் பிடித்து பாராட்டையும் பெற்றுக் கொண்டிருக்கும் கில்மிஷாவினை பாராட்டி மென்மேலும் அவரின் இசை பயணம் தொடர வாழ்த்துகின்றோம். மேலும் அவர் இசை பயணத்தில் தனக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்பு பற்றியும் இணையத்தில் சமீபத்தில் வெளியிட்டுள்ளார். அதில் அவர் குறிப்பிட்ட விடயமானது அனைவருக்கும் மகிழ்ச்சியான செய்தி. 2025 புது வருடம் ஐரோப்பிய உறவுகளோடு ஐரோப்பா மண்ணில் ஜெர்மனியில் கால்பதிக்க இன்னும் சில நாட்களே உள்ளன. பல தடங்கல்களுக்கும் போராட்டங்களுக்கும் பிறகு நுழைவு விசா கிடைத்துள்ளது. ஜனவரி 1ஆம் தேதி ஜெர்மனி மண்ணில் வணக்கம் ஐரோப்பா நிகழ்வில் பங்கேற்க இருக்கின்றேன் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை அன்று தொட்டு இன்று வரை ஆதரித்த அத்தனை ஐரோப்பிய உறவுகளையும் நேரில் சந்திக்க இறைவன் கொடுத்த சந்தர்ப்பம் இது என்ற உருக்கமான பதிவை தன்னுடைய முகநூல் வாயிலாக அனைவருக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறார். ஈழத்துக்குயில் கில்மிஷாவின் இந்நிகழ்வினை பார்ப்பதற்கு அவரின் குரலில் பாடலை மீண்டும் கேட்பதற்கும் நாங்கள் மட்டுமல்லாமல் உலகமே ஆவலாக உள்ளது. இதை பத்திய உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.